ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த மல்லித்தழை நெறைய மிச்சம் இருந்துச்சுங்க. சரி இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செய்யலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது மல்லித்தழை இருந்ததுனால மல்லி சாதம் செஞ்சிடலான்ட்டு 2 கைப்பிடி அளவு மல்லித்தழை, 2 துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேங்க. பாத்திரத்தில் ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்தாச்சுங்க. இது கூட வந்துட்டு நீங்கள் முந்திரி பருப்பு, நெடக்கல்ல எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட ஆப்ஷன் தாங்க. நான் வந்து இன்றைக்கி நெடக்கல்ல தாங்க மேல் தோல் உரிச்சிட்டு நல்லா உடச்சி இந்த மாதிரி தூசெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இதோட சேர்த்திட்டு பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துருக்குறேங்க. நம்மளோட ஆப்ஷன் தான், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த ரெண்டுமே சேர்த்து தாளிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போது மல்லித்தழை சீசனுங்க, ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வந்துட்டு மல்லி சாதம் செஞ்சு கொடுங்க. மல்லி சாதம் வந்து சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. செரிமான மேம்பாட்டுக்குமே இதய ஆரோக்கியத்துக்குமே நம்மளோட பிளட் சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. நம்மளோட உடம்புல அலர்ஜி எல்லாம் இருந்தால் அது வந்து சரி பண்ணுங்க. ஆரோக்கியமான கல்லீரல், வாய் துர்நாற்றம் இதெல்லாமே சரி செய்யறதுக்கு இந்த மல்லித்தழை வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் மல்லி சீசனில் இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின சாப்பாட்டை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சாதத்தை வந்துட்டு ரொம்ப போட்டு குழைக்கக்கூடாது. இந்த மாதிரி லேசாக அப்படியே கிளறி விட்டிங்கனாலே போதும். ரொம்ப ஜூஸியான மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சூடாக கிளறி லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டோம்னா மதியம் சாப்பிடும்போது அந்த மல்லித்தழையோட ஃப்ளேவர் வந்து சாதத்தோடு ஊறிட்டு நான் சாப்பிட்றதுக்கே வந்துட்டு ரொம்ப யம்மியாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பாய்.